வாட்டர் கலர்ஸை பற்றி கொஞ்சம் பேசிக்கான விஷயம்லாம் சொல்லலாம்னு தான் இந்த வீடியோ பதிவு பண்ணுறேன். இது என்னோட ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இங்கே ஒரு ஒயிட் பேலட் எடுத்திருக்கேன். இது ஒரு சின்ன பிளாஸ்டிக் பாக்ஸோட மூடி தான். இதை பேலட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலான்னு அதை எடுத்திருக்கேன். அடுத்து தண்ணி, தேவையான அளவு தண்ணி, கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டராகவும் தேவைப்படுங்க நீங்கள் ஒரு பெயிண்ட் பண்ணுறப்ப. ஏன்னா அப்போ தான் அடிக்கடி தண்ணி மாற்ற தேவையில்லை. தண்ணி கொஞ்சம் கலர் மாறிடுச்சுனாலும். அதுக்கடுத்து நம்மளோட ஆர்ட் ஒர்க் ஸ்பேஸை கால்குலேட் பண்ணிக்கிறோம். எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது, எந்த கேப்பில் நம்ம வரைய போகிறோம், அந்த கேப்புக்கு தேவையான ப்ரெஸ்ஸை சூஸ் பண்ணணுங்க. இப்போ பார்த்துக்கிட்டீங்கன்னா கை விரல் அந்த கேப் இருக்கிற இடம் தான் நம்ம ஆர்ட் ஒர்க் ஸ்பேஸ். ஸோ அதுக்கேற்ற மாதிரி என்கிட்ட நிறைய ப்ரெஷ்ஷஸ் இருக்குது. ஸோ இதில் நான் அந்த சின்ன ப்ரெஸ்ஸை தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன் அப்படின்னா சின்ன ப்ரெஸ்ஸால் ரொம்ப தின்னான லைனும் பண்ண முடியும், ரொம்ப திக்கான லைனும் பண்ண முடியும். ஏன்னா நம்மளோட ஆர்ட் ஒர்க் ஸ்பேஸ்ன்றது ரொம்ப சின்னதாக இருந்தது. ஸோ அதை பேஸ் பண்ணி நான் எடுக்கிறனால இந்த சின்ன ப்ரெஷ்ஷை வச்சு நம்ம தின் அண்ட் திக் லைன் ஈஸியாக பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு கலர் மிக்சிங். இதுதான் ரொம்ப முக்கியமான பார்ட்டு. நிறைய பேருக்கு வாட்டர் கலர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு தெரியல. டியூப்லேருந்து எடுத்த உடனே அந்த கலரை அப்படியே டைரெக்டாக டச் பண்ணி ஆர்ட் ஒர்க்கில் அப்ளை பண்ணுறாங்க. அந்த மாதிரி ஆக்சுவலி அதை யூஸ் பண்ணக்கூடாது. மினிமமாக ஒரு ட்ராப் மட்டும் எடுத்துக்கணும். இதில் பார்த்துக்கிட்டீங்கன்னு தெரியும் எவ்வளோ எடுக்கிறேன். ரொம்ப கம்மியான அளவு தான் நான் எடுத்திருக்கேன். இது கூட நம்ம எந்த அளவுக்கு அதிகமாக வாட்டர் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுறோமோ நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி இந்த குவான்டிட்டியிலேருந்தே ஒரு பேஜ் ஃபுல்லாகவே பெயிண்ட் பண்ணி முடிச்சிடணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நான் வாட்டர் ஆட் பண்ணுறதை காட்டுறேன். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் இங்கே கொஞ்சம் வாட்டர் ட்ராப்ஸ் இருக்குது. அதில் ஒரே ஒரு வாட்டி தான் நான் கலர் டச் பண்ணி எடுத்துக்கிறேன். டச் பண்ணதுக்கப்புறம் அதை மிக்ஸ் பண்ணி நல்ல ஒரு லிக்யூட் ஃபார்மில் எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் எந்த அளவுக்கு லைட் கலர் நமக்கு தேவைப்படுது. ஸோ ஒரே ஒரு வாட்டி தான் அந்த கலரில் டச் பண்ணேன். எவ்வளோ குவான்டிட்டி நம்மளால் எடுக்க முடியுதுன்னு பாருங்கள். ஸோ வாட்டர் கலரை மோஸ்ட்லி நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் மேபி பிக்சர் வந்து ரொம்ப டார்க்காக இருந்தாலும் பிகினிங் ஸ்டேஜில் பேக்ரவுண்டு இதெல்லாம் வச்சு டெவலப் பண்ணிட்டு வரப்போ இந்த மாதிரியான ஒரு ரொம்ப லைட்டான கலர், அதாவது ஒயிட்டுக்கு அடுத்தபடியாக ஒரு கலர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு கலரோட வேல்யூவை ரெடியூஸ் பண்ணி அதை எடுத்துக்கணும். அடுத்து அந்த கலரை டச் பண்ணி சின்ன சின்ன அந்த வாட்டர் பிளான்ட்ஸோட ஸ்ட்ரக்சரை வந்து ட்ரா பண்ணலாம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா தெரியும் திக் அண்ட் தின் லைன்ஸ் இருக்கும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்ட் பாயிண்ட்டும் வந்து கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். இன்பிட்வீன் கொஞ்சம் திக் லைன்ஸ் இருக்கும். ஸோ இதுதாங்க இதில் இருக்கிற ஒரு அட்வான்டேஜ். ஈவன் நம்ம பென்சிலில் ட்ரை பண்ணால் கூட இந்த மாதிரியான, அதாவது ஒரே ஒரு ஸ்ட்ரோக்கில் இவ்வளோ திக் அண்ட் தின் லைன் கொண்டு வர முடியாது. ஸோ இந்த ப்ராக்டிஸ் வந்துட்டு பிகினிங் ஸ்டேஜில் உங்களுக்கு ப்ரஷ் ஹேண்ட்லிங்க்கும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து கலர், அந்த கலரை வாட்டர் கலரை பொறுத்தளவுக்கு கண்ட்ரோல் தாங்க. கலரை எந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி எடுத்துகிட்டு வரீங்க. மேபி இப்போ உங்கள் ஆர்ட் ஒர்க்கில் ரொம்ப நீங்கள் லைட்டாக ஃபீல் பண்ணீங்க, கொஞ்சம் டார்க் வேணும் அப்படின்னா தேவைப்பட்டால் அந்த கலரை இன்னொரு வாட்டி நம்ம லைட்டாக பிக் பண்ணி அதில் பழைய எக்ஸிஸ்டிங் கலரை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி டார்க் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்த ஷேப். முன்னாடி வந்து நம்ம திக் அண்ட் தின் லைன்ஸ் யூஸ் பண்ணோம். இப்போ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரே ஒரு தின் லைன், அது மேலே லைட்டாக ஒரு செமி சர்க்கிள் ஷேப்பில் ரெண்டு சைட்லையும். ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி ஒவ்வொரு பிக்சரையும் தனித்தனியாக பிகினிங் ஸ்டேஜில் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு கம்ஃபர்டபுள் கிடச்சிரும். அதுக்கு எடுத்துட்டு ஒரு பிக்சர் எடுத்து அதை எப்படி வாட்டர் கலரில் ட்ரா பண்ணுறதுன்றத நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அடுத்து ஒரு செடி, இதுலேயும் ஒரு தின் லைன். அதுக்கடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் முன்னாடி வந்து ரவுண்ட் ஷேப்பில் ட்ரை பண்ணிவிடணும். இதில் லீவ்ஸ்லாம் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் கொஞ்சம் மாற்றி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம்.
நான் இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ எல்லாமே ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ அஸ் யூஷுவல் எப்படி நான் ட்ரை பண்ணியிருக்கேனோ அதே மாதிரி அப்படியே நான் பிளெயினாக விட்டுருக்கேன். அது எதுக்குன்னா ஒரு சிலர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க, நீங்கள் வீடியோ ரொம்ப ஃபாஸ்டன் பண்ணியிருக்கீங்க, கொஞ்சம் ஸ்லோ பண்ணி அந்த ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு காட்டுங்க. மேபி இதை யாராவது பார்த்து ட்ரை பண்ணுறீங்க, இதே மாதிரி நீங்கள் வரையணும்னு ட்ரை பண்ணாலும் இதை நீங்கள் பாஸ் பண்ணி திரும்பி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி இருக்கோ அதை அப்படியே நான் வச்சுருக்கேன். எதுவுமே ஃபாஸ்டன் பண்ணலை இந்த வீடியோவில். இப்போ பண்ணுற இந்த ஸ்டடீஸ் பேர் வந்து மோனோடோன்னு சொல்லுவாங்க. மோனோடோன்னா ஒரே ஒரு கலர் டோன் வச்சு ஆர்ட் ஒர்க் பண்ணுறது. மேபி அதில் மோனோடோன்லேயே டார்க் அண்ட் லைட் டோன் நம்ம யூஸ் பண்ண முடியும். ரொம்ப லைட் கலர் வேணும்னா ஒயிட் யூஸ் பண்ணலாம், ரொம்ப டார்க் கலர் வேணுன்ற இடத்துல கொஞ்சமாக பிளாக் யூஸ் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஜஸ்ட் ஒரு தின் லைன், நம்மளால் எந்த அளவுக்கு மேக்ஸிமம் தின் லைன் எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ண முடியும்னு அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி பண்ணதான் இந்த ஸ்ட்ரக்சர். நெக்ஸ்ட் ஒரு பிளான்ட்டு, நம்ம ப்ரெஷ்ஷோட கம்ஃபர்டபிலிட்டி, நமக்கு எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக யூஸ் பண்ணுறத செக் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர். இது கிட்டத்தட்ட இது ரீஃப் கோரல்னு சொல்லுவாங்க. ட்ரீ நம்ம மரத்தோட ஸ்ட்ரக்சர் தான் இருக்கும். ஒரு ட்ரங்க்ல இருந்து டிஃப்ரெண்ட் பிரான்ச்சஸ் பிரிஞ்சு போகிற மாதிரி. ஸோ மரத்தோட பேசிக் ஸ்ட்ரக்சர், அந்த ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா, அதோட பாட்டம் கொஞ்சம் நல்லா வித் அகலமாக இருக்கும், நிறையா இருக்கும். அது கொஞ்சம் கொஞ்சமாக அதோட ஹைட்டு கூடுறப்போ திக் அண்ட் தின் லைன்ஸ்க்கு மாறிடும். அதாவது கீழே அட் பாட்டம் அது ரொம்ப திக்காக இருக்கும், மேலே போக 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 அதோட சைஸ் வந்து ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை ஃபாலோ பண்ணி இந்த ஸ்ட்ரக்சரை கம்ப்ளீட் பண்ணிடலாம். இந்த வாட்டர் கலர் ஸ்டடீஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம். ப்ரிப்பரேஷன்னா ஒர்க் என்விரான்மெண்ட்டை முன்னாடியே நம்ம ரெடியாக எடுத்து வச்சுருக்கணும். கண்டிப்பாக ஒரு 1/2 லிட்டர் வச்சுருக்கிற ஒரு பவுலு, வாட்டர் பவுலு, இந்த கலர் பேலட்டு, ப்ரெஷஸ், அப்புறம்
இதை அடிக்கடி துடைக்கிறதுக்கு, அதாவது ஒவ்வொரு வாட்டியும் இந்த ப்ரெஷ்ஷை வந்துட்டு தண்ணியில் ஜஸ்ட் டிப் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அதை வைப் பண்ணுறதுக்கு ஒரு மேபி ஒரு காட்டன் வேஸ்ட்டு, கிளாத்து, அப்படி இல்லை அப்படின்னா டிஷ்யூ பேப்பர், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட்டிங் மெட்டீரியல் கூடவே இருக்கணும். ஏன்னா நிறைய டைம் ஆர்ட் ஒர்க்கில் மிஸ்டேக்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ சடனாக க்ளீன் பண்ணுறதுக்கும் கிளாத், டிஷ்யூ, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்த்து வச்சுக்கிறது. ஸோ இப்போ இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்னஸை இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுறேன். முன்னாடி பண்ண எல்லாமே ரொம்ப தின்னான லைன்ஸு, கொஞ்சம் ஃபில் பண்ணக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி அதை ஃபில் பண்ணுற அந்த ஸ்டேஜில் ஆர்ட் ஒர்க் பண்ணால் எப்படி இருக்கும். அடுத்து தின் லைன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஒரு லீஃப் டெக்ஸ்சரில் ஒரு பிளான்ட் இருந்தால் எப்படி இருக்குன்ற மாதிரி ட்ரை பண்ணி பார்ப்போம். ஏன்னா முன்னாடி பண்ண எல்லாமே ரொம்ப குட்டி குட்டி டீட்டெயிலாக இருந்தது. சரி, கொஞ்சம் பெருசு பண்ணி கொஞ்சம் பெரிய டீட்டெயிலாக இருந்தால் எப்படி இருக்கும், ஜஸ்ட் ஒரு ஓவல் ஷேப்பில் எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணி பார்க்கலாம். அடுத்து இன்னொரு செடி, அந்த செடியும் நான் முடிஞ்ச அளவுக்கு அதாவது கொஞ்சம் தின் லைன்ஸ்லே ட்ரை பண்ணி, ஏன்னா நம்ம பண்ண போகிற முக்கால்வாசி ஆர்ட் ஒர்க் வந்துட்டு இந்த 4 டிஃப்ரெண்ட் லைன்ஸை தான் மேஜராக யூஸ் பண்ணுவோம். திக் அண்ட் தின் லைன்ஸ், அப்புறம் டார்க் அண்ட் லைட், இந்த 4 வேரியண்ட்டில் தான் மொத்தம் ஆர்ட் ஒர்க்குமே இருக்கும். ஸோ எந்த அளவுக்கு மேக்ஸிமம் இந்த லைன்ஸ் எல்லாம் யூட்டிலைஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ அதை பண்ணி பார்த்துக்கிறது நம்ம ஆர்ட் ஒர்க் பண்ணுறப்போ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ நெக்ஸ்ட் ஒன்று லீஃப் டெக்ஸ்சரில் அந்த லைன்ஸ் எப்படி பண்ணுறீங்க பார்த்தோன்னா தெரியும். ஒரே ஒரு ஸ்ட்ரோக் தான், ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்ட்ரோக், செகண்ட் ஒரு ஸ்ட்ரோக். ஸோ இந்த ஆர்ட் ஒர்க் நான் மேஜராக ப்ராக்டிஸ் கொடுக்கறது கிரேட் 6 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அவங்களோட கெப்பாசிட்டிக்கு இது போதுமான ப்ராக்டிஸ் தான். ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணி பழக்கம் இருக்காது. ஸோ அந்த ஏஜில் இருக்கிறவங்க மேபி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப் பீப்புள் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு விதமான அப்ரோச் இருக்கும். ஏன்னா நிறைய பேர் இதை யூஸ் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் பெயிண்டிங்கே பண்ணாதவங்க கூட இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறப்போ ஒரு சின்ன அண்டர்ஸ்டாண்டிங் ஈஸியாக பண்ணிக்க முடியும், இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு. ஸோ இது முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பெயிண்டிங் எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதே டெக்னிக்கில் இதே மாதிரி திக் அண்ட் தின் லைன்ஸ் யூஸ் பண்ணி, அப்புறம் டார்க் அண்ட் லைட் பேக்கு, இந்த 4 வெரைட்டி அந்த டெக்னிக் மட்டும் யூஸ் பண்ணி ஒரு பெயிண்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு தேவையான ப்ராக்டிஸ் இதுலேயே கிடச்சிருக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு இதில் போதுமான அதாவது ஒரு திருப்தி இல்லைன்னா சின்ன சின்ன வேற ஒரு பிளான்ட், பட்டர்ஃப்ளைஸ், பேர்ட்ஸ், அதோட அவுட்டர் ஷேப் மட்டும் ஓவரால் அதோட வெளித்தோற்றம் எப்படி இருக்குன்றத பெயிண்ட்டை வச்சு நீங்கள் க்ரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகும்.